இந்த மாசம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், இது ஒரு செழிப்பின் மாசமா இருக்கிறது. செழிப்புன்னு சொல்லுகிறப்போ வெறும் பணத்தோட சம்பந்தப்பட்ட காரியங்கள் மாத்திரம் கிடையாது, எல்லா பகுதிகளிலையும் நீங்க வாழ்ந்து சுகித்திருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற ஒரு காரியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தமிழில் செழிப்பு அப்படின்னு 2 வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் அதே 2 வார்த்தையாக வருது. ஒன்று ப்ராஸ்பெரிட்டின்னு வருது, இன்னொன்று ஃப்ளரிஷிங்னு வருது. தமிழில் 2த்துக்குமே ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, செழிப்புன்னு. ஸோ பனைமரத்தை போல செழிக்கிறான் அப்படின்னு, ஃப்ளரிஷிங்க்கும் ஒரே செழிப்பு தான். இங்கிலீஷில் ப்ராஸ்பெரிட்டி வேற, செழிப்பு வேற. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேட், அது ஒரு நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமைனா வளர்ந்து கொண்டே இருக்கிற நிலைமை தான் ப்ராஸ்பெரிட்டி, ஐ மீன் ஃப்ளரிஷிங். இப்போ ஒரு மரம் பட்டு போயிருக்குன்னா இந்த மரம் துளிர்த்து விடுகிற, இந்த மரம் செழிக்கிற மரம்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆமாவா இல்லைங்களா? பட்டு போயிருக்கிற மரத்தை பார்த்து சொல்ல மாட்டோம். எந்த மரத்தை பார்த்து சொல்லுவோன்னா, நம்ம விதைச்சு அதுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றப்போ இது செழிக்கிற மரம், திஸ் இஸ் அ ஃப்ளரிஷிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது இப்போதைக்கு சாகாது, இப்போதைக்கு வறண்டு போகாது, இப்போதைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போகாது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு பேர் எடுக்கிறோம். அதே போல நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான் அப்படின்னு சங்கீதம் 92 எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீதிமான்கள் இங்க இருக்கிறீங்க? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீதிமான் ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீதிமான் கிடையாது, இந்த உலகத்திலே நீங்க நீதிமான்களாக வாழுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நீதிமான்களா இருக்கிறோம். இந்த நீதிமான்கள் என்கின்ற பட்டம் உங்களால உண்டானது கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால யார் யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ ஆண்டவர் இலவசமாக தருகிற ஒரு வெகுமதி. இது ஒரு அந்தஸ்து, இது ஒரு பதவி. நீங்களும் நானும் எல்லாருமே நீதிமான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது டவுட்டோட இந்த காலவேளையில் உட்காந்துருந்தீங்கன்னா, சாத்தானுடைய பொய்யை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, நேற்று என்ன பண்ண, போன மாதம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, போன வருஷம் உன் நிலைமை எப்படி இருந்துச்சு, நீங்கள் பாருங்க, இந்த உலகம் தருகிற அடையாளத்தை போல ஆண்டவர் உங்களுக்கு அடையாளம் தருகிறது இல்லை, அவருடைய ரத்தத்தின் வழியாக தான் ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் இந்த கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் நீதிமான்கள் இங்கே இருக்கிறீங்க? இந்த நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்களாம், இவங்க பனைமரத்தை போல செழிப்பாங்க. இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை. ஒரு மரத்துக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா தண்ணி தேவை. ஓரளவுக்கு உஷ்ணம் தான் ஒரு மரம் தாக்கு பிடிக்கும். இப்போது ஸ்ட்ராபெரியெல்லாம் நான் சின்ன வயசில் ஸ்ட்ராபெரியை நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்தா எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா காய்கறி கடையிலையும் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கிறான். ஏன்னா பெங்களூரில் ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டாங்க. பெங்களூரா மத்திய பிரதேசம் தெரில, மலேஸ்வர் ஏதோ ஸ்ட்ராபெரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த குளிர் டெம்பரேச்சரை செட் பண்ணி இந்த ஸ்ட்ராபெரி வளர்கிறதுக்கு அந்த செட்டப்பை பண்ணுறாங்க. ஆனால் பனைமரத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. 50 டிகிரிலையும் அது பாட்டுக்கு ஜாம்னு வளர்ந்துட்டே இருக்கும். மழை பெஞ்சு 8 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பனைமரத்தை போல நீங்கள் இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வெயிலையும் உங்களுடைய இலைகள் பச்சையாக தான் இருக்கும். மழை பெய்யாத வருஷத்துலையும் நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு உங்களை பார்த்து நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். இதுதான் சங்கீதக்காரர் மறுபடி சொல்கிறாரு, நீதிமான் பனையை போல செழிப்பான். மறுபடி கேட்குறேன், எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம சர்ச்சில் யாருமே பாவிகள் இல்லைன்னு? யாருக்கா டவுட் இருக்குதா? நம்ம யாருமே பாவிகள் கிடையாது. நீங்கள் பாவம் செய்கிறதுனால நீங்கள் பாவிகள் ஆயிடுறதில்லை. அதே மாதிரி நீங்கள் நீதி செஞ்சனால நீங்கள் நீதிமான்கள் ஆயிடுறதில்லை. தாவீது சொல்லுகிறாரு, நான் பாவத்தினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வருகிறேன்னு. ஸோ ஸ்மால் பேபிக்கு கூட ரட்சகர் தேவை. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஒரு சின்ன குழந்தை பெருசாக வளர்றப்போ, இல்லைங்க சின்ன குழந்தையில இருந்த அதே இன்னோசன்ஸ் தான் இப்போவும் இருக்குது, அதனால் ரட்சகர் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் போயிட முடியாது. நீங்கள் வளர 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 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு தேவ மகிமையை அற்று போனோம். பாவம் செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, தேவ மகிமையிலேருந்து நம்ம கீழே விழுகிறோம். எத்தனை பேர் இந்த வசனத்தெல்லாம் சங்கீதத்தில் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. we fall short of glory. ஸோ நமக்கு என்ன தேவை? மறுபடி ஆண்டவருடைய சுபாவத்திற்கு, ஆண்டவருடைய டிஎன்ஏக்கு, அவருடைய சாயலுக்கு மறுபடி சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் பலி வழியாக நீங்கள் மறுபடி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடி பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சில பேர் செழிக்கிறோம், சில பேர் செழிக்கிறது இல்லை.
சில பேர் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க, சில பேர் அதே நிலைமையில் இருக்கிற மாதிரி மக்களுடைய பார்வையிலையும் தோணுது, நமக்கு தோணுது. சில பேர் டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றவங்களாம் பயங்கரமாக மடமடன் வளர்கிறாங்களே, ஆனால் நான் கீழே போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு வந்தால் போதும், நீங்கள் எல்லா பகுதிகள்லையும் நீங்கள் செழிப்பாக வளருவீங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ப்ராஸ்பெரிட்டியை பிலீவ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு இன்னொரு காரியத்தையும் பிலீவ் பண்ணுறேன். ப்ராஸ்பெரிட்டி வெறும் பணம் மட்டும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ப்ராஸ்பெரிட்டியிலேருந்து நான் சுகத்தை எடுத்துட்டேன்னா அது ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. ப்ராஸ்பெரிட்டியிலேருந்து நான் காசு எடுத்துட்டேன்னா அது ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. ப்ராஸ்பெரிட்டியிலேருந்து குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்துட்டேன்னா அது ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. உங்கள் ப்ராஸ்பெரிட்டியிலேருந்து வேலையில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு திறனை நான் எடுத்துட்டேன்னா அது ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னாலே த ஹோல்னஸ், இயேசு தருகிற முழுமையே அது செழிப்பாக இருக்கிறது. நம்ம சர்ச்சில் வெறும் பணத்தில் மாத்திரம் ப்ராஸ்பரஸ் ஆகிறது கிடையாது, எல்லாத்துலேயும் நம்ம ப்ராஸ்பர் ஆக போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துலேயும் நம்ம செழிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தில் செழிக்க போகிறோம், சந்தோஷத்தில் செழிக்க போகிறோம், ஆராதனையில் செழிக்க போகிறோம், நல்ல குடும்பத்தை நடத்துகிறதுல செழிக்க போகிறோம், வாழ்ந்து காட்டுகிறதுல, மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுகிறதுல செழிக்க போகிறோம். we are going to flourish in every area. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிற காரியம் எதுனா, நம்மளுடைய ஆத்மாவில் நம்ம வாழுகிறது. சோல் ப்ராஸ்பெரிட்டி. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சோல் ப்ராஸ்பெரிட்டி. நம்மளுடைய ஆத்மா வாழணும். ஆத்மா வாழாமல் எதுவுமே வாழாது. ஆத்மா செழிக்காமல் தமிழில் வாழ்கிறது போலன்னு இருக்கு. ஆனால் ஆக்சுவல் வார்த்தை, ஆக்சுவல் கிரேக்க வார்த்தை ஈடோ, EUDOO. ஈடோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செழிக்கிறது, ஃப்ளரிஷிங், ப்ராஸ்பரிங், த்ரைவிங், மூவிங் ஃபார்வர்ட், க்ரோவிங், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழுதோ அது போல தான் நீங்கள் செழிப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய ஆத்மா வாழலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பை பார்க்க முடியாது. காசை பார்ப்பீங்களா இருக்கும், ஆனால் செழிப்பை பார்க்க மாட்டீங்க. காசு உங்களுக்கு கிடைச்சாலும் சம்டைம்ஸ் சுகம் இருக்காது, சம்டைம்ஸ் சுகம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போ வாழ முடியும்னா உங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழுகிறதோ அதை போல தான் நீங்கள் வாழ முடியும். ஸோ எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச வசனத்தை நம்ம எடுத்து படிக்க போகிறோம். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இது யோவானுடைய ஜெபமா இருக்கிறது, யோவானுடைய கிரேட்டஸ்ட் டிசைர். இப்போ யோவான் ஒரு காரியத்தை ஜெபித்திருக்கிறாரு. அது ஜெபமா மாத்திரம் இல்ல, பைபிள்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா இது கர்த்தருடைய இருதய துடிப்பா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய இருதயத்தை மாத்திரமே வெளிப்படுத்துகிற புத்தகம் தான் அந்த பைபிள். ஒருவேளை மக்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற புத்தகம் கிடையாது. ஆண்டவர் என்னென்னலாம் முன்குறித்து என்னென்னலாம் சந்ததிக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறாரோ அதை பைபிள் வழியாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ யோவான் வழியா என்ன ஒரு காரியம் சொல்றாருன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல. இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அருமையா போட்டிருக்கு, beloved I pray that you may prosper in all things. எல்லாரும் சொல்றீங்களா? all things. prosper in all thingsனா உங்க கிளாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். உடனே இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது. படிப்பில்லாட்டியும் இப்படி இருந்த ஆளையும் நீங்கள் உயர்த்தி வைப்பீங்க அப்படின்னு பாட்டை பாடிடக்கூடாது. குப்பையில் இருந்தாலும் நீங்கள் உயர்த்தி வைப்பீங்க அப்படின்னு படிக்காமல் உட்காரக்கூடாது. ஏன்னா ஆல் திங்ஸ் அதில் வரல. நீங்கள் படிக்கிறதுலையும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பீங்க, மியூசிக்கில் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் ஓட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு லெமன் அண்ட் ஸ்பூன் விளாண்டா கூட அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. இன் ஆல் திங்ஸ்னா ஆல் திங்ஸ். வீடு கட்டுறதுல ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளில் நீங்கள் தான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்மா வாழுகிறது போல இந்த ஆத்மா எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நேராக இழுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன் ஆல் திங்ஸ் and be in health. இந்த ரிலிஜன் எந்த அளவுக்கு மோசமாக்கி இருக்குன்னா, இந்த யோவான் சொல்லுகிற 2 காரியத்தையும் ராங் டாக்டர்னு சொல்லுது. மதம் எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஓ, நீங்க ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ரீச் பண்ற சர்ச்சா? என்னவா ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ரீச் பண்ற சர்ச்சா? பிரதர், இங்க என்ன பிரதர் எழுதி இருக்குது? உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. இங்க சொல்லப்பட்டதே 2 மேட்டர் தான், ப்ராஸ்பெரிட்டி ஒன்று, ஹெல்த் ஒன்று. ஸோ ஆண்டவர் இதை யோவான் வழியா எழுத சொல்லியிருக்கிறார்னா இது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. நான் தைரியமா சொல்லுவேன், நம்மளுடைய சர்ச்சில் எல்லாத்தையும் ப்ரீச் பண்றோம். தேவனுடைய மன்னிப்பு,
பரிசுத்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிரதிநிதியா எப்படி வாழுகிறது, எப்படி அத்தாரிட்டியில வாழுகிறது, எப்படி குடும்பத்தை கட்டுகிறது, எப்படி அன்பு செலுத்துகிறதுன்னு அதோட சேர்ந்து இதையும் நாங்க முக்கியத்துவப்படுத்தி நம்ம பேசுவோம். ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹெல்த், இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? இயேசு ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு கடந்து போனாரு. கடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் இயேசு வந்ததை பார்க்காம தூங்கி கொண்டிருந்தான். உடனே இயேசு கோபம் கொண்டு, ஓ உனக்கு குஷ்டரோகம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கடந்து போனாரா? அப்படிங்க வாசிருக்கிறீங்களா? எல்லா குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தி இருக்கிறாரு. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையை தந்திருக்கிறாரு. நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சிருக்கிறாரு. மரித்தோர்களை உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. இது உல்டாவா நடந்திருக்குதா? சரி, அத்தி மரத்தை பார்த்து பேசினாரு. எதையாவது ஒரு மனுஷனை பார்த்து பேசினாரா? நீ என்ன ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிற, செத்துப்போ, அப்படி பேசினாரா? ஆனா நம்ம வெல்த் அண்ட் ஹெல்த் சொன்னோம்னா இந்த ரிலீஜியஸ் இன்னைக்கு நேத்து கிடையாது. இது யோவான் காலத்திலே இருந்திருக்கு. அதனால தான் அந்த வசனம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். யோவான் காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எப்பா இந்த வெல்த் ஹெல்த்னு சொல்லாதீங்க. இது இந்த உலகத்துல எதையும் சேர்த்து வைக்க போறதில்ல. ஆண்டவர் ஒரு வியாதி கொடுத்தாருன்னா அந்த வியாதியோட வாழ பழகிக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு வறுமையை கொடுத்தாருன்னா வறுமையோட வாழ பழகிக்கோங்க. நான் எல்லாத்தோடையும் வாழ பழகிப்பேன். ஆனா நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நான் வாழ முடியாது. ஏன்னா ஏசப்பா எனக்காக மரிச்சது, என் பாவத்தை மன்னிக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, எனக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை கொண்டு வருகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல இந்த உலகத்துல நான் வாழுகிறப்போ நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால தான் நான் வாழுவேன். நான் எல்லாவற்றிலும் சுகத்தோடும் பலத்தோடையும் நான் நீடித்த நாட்கள்னால ஆண்டவர் என்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் செஞ்சுரி போடுவேன், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும். நான் பேர பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பார்ப்பேன். எத்தனை பேர் அதெல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க? நான் என் பேர பிள்ளையோடைய கல்யாணத்தை நான் ஜாம் நடத்தி வைப்பேன். உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்குதா? நான் அவ்வளவு நாள் வாழ்வேன். சாத்தான் எப்படி சுத்தி வந்தாலும் நம்மளை தொட முடியாது. ஏன்னா யூத ராஜசிங்கம் என் பட்சத்தில் நிற்கிறாரு, என் பக்கத்தில் நிற்கிறாரு. எத்தனை பேர் அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க இந்த கால வேளையில? ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை இந்த யோவான் யாருக்கு எழுதுகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தாதான் இதோடைய நிறைய கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும். 3 யோவான் 1 நம்ம வாசிக்க போறோம். மூப்பனாகிய நான். யார் மூப்பர் அப்படின்னா யோவான் அவரை குறிச்சே சொல்றாரு. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, எல்டர் டு தி beloved guys who I love in truth. எல்லாரும் சொல்றீங்களா சத்தியம்? சத்தியம்னாலே என்னன்னு சொல்லுங்க. சத்தியம்னாலே ஏசப்பா தான். நீங்க பொய் சொல்லாம உண்மை சொல்றது சத்தியம் கிடையாது. அது ஃபேக்ட்ஸா இருக்கலாம். ஆனா the truth, சத்தியத்தின்படி நடக்கிறவங்க. சத்தியம் பாருங்க, சத்தியமும் கிருபையுமாய் இருக்கிறாரு. சத்தியம்னாலே யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ உடையவர்களுக்கு மாத்திரமே அந்த வசனம் பொருந்தும். இயேசு கிறிஸ்துவ யார் அவர் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவங்களுக்கு மாத்திரமே அந்த 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 வாக்கியம், அந்த வார்த்தை பொருந்தும். இந்த காயுஸ் பத்தி ரோமர்லையும் இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சபைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறாரு. அண்ட் இவரை பத்தி நான் ஒரு சின்ன ஹிஸ்டரி வாசிட்டு இருந்தேன். இவரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, he was a very prosperous man. அவர் ரொம்ப செழிப்புல வாழ்ந்த ரொம்ப பணக்கார ஆளு. அவருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆனா அதுக்கு மேல இந்த யோவான் ஒரு காரியத்தை எழுதுறாரு. இவர் எதை எம்பசிஸ் பண்றாருன்னா, இவர் சத்தியத்துல நடக்கிற ஒரு ஆள். நீங்களும் நானும் சத்தியத்துல நடக்கிறவர்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுகிறாரு. இப்ப 3வது வசனம் போலாம். 2வது வசனம் நம்ம வாசிட்டோம். 3வது வசனம் போலாம். உன்னுடைய உண்மை இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, for I rejoiced greatly when brethren came and testified of the truth that is in you. So உனக்குள்ள இருக்கிற உண்மையை குறித்து உன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பத்தி சாட்சி கொடுத்தாங்க. நம்மளை பத்தி அப்படி கொடுக்க முடியுமா? நமக்குள்ள இருக்கிற சத்தியத்தை கொண்டு உங்களுடைய அருகில் இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் உன்னை பத்தி சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். I was very happy when they said, உனக்குள்ள இந்த சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சு முடிச்ச சத்தியங்கள். சிலுவையில நீ என்னவா மாற்றப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையின் ரட்சகரா இருக்கிறார் மாத்திரம் கிடையாது, அவருடைய முடித்த காரியத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. in his finished work my life is existing அப்படிங்கிற சத்தியத்தை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுத்தேன்னு சொல்றாரு. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். ஓகே, இது ஜென்ரலாக பேரண்ட்ஸு அவங்க சில்ட்ரனை பார்த்து சொல்கிற ஒரு வசனமாக இருக்கும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ, என் பசங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க,
இதை தவிர வேற எந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யோவான் அந்த டோனில் எழுதலை. எந்த டோனில் எழுதியிருக்கிறார்னா, இவர் எந்தெந்த நபர்களுக்கு, இவருக்கு கீழே யார் யார் இருந்தாங்களோ, இவருடைய வார்த்தை, அவருடைய லெட்டர்ஸை யார் யார் கேட்குறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க. அப்படின்னா இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு மேட்டர் மாத்திரமே எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, வேற எதுவுமே சந்தோஷத்தை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு தான் 2வது வசனத்தில் அதை சொல்றாரு. பிரியமானவனே, யாரை பார்த்து? காயஸை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல. நீ எல்லாம், அவர் ரொம்ப பணக்காரரு, அவருக்கு ஏற்கனவே காசு இருக்கு, அவரை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த சத்தியம்னா என்னன்னு இப்போ 1 யோவான் எழுதினவர் தான் யோவான் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்ன சத்தியத்தை நீங்க அறிவீங்க? ஏசப்பா தாங்க சத்தியம். சத்தியத்தை நீங்க அறிவீங்க, அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை யார் ரட்சிக்கிறவர், உங்களை யார் விடுதலை ஆக்கிறவர்னா, he is the truth. அவர் தான் சத்தியமாக இருக்கிறாரு. ஸோ இதே ரைட்டர் தான் இதே டோன்ல அங்க எழுதுறாரு, யார் யார் சத்தியத்துக்குள்ள நடக்கிறீங்களோ, உன்னை குறித்து மக்கள் சாட்சி கொடுக்குறாங்கப்பா. தம்பி, என்னன்னா உனக்குள்ள இந்த சத்தியம் இருக்குன்னு சுத்தி இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. உன்னை பார்த்து நான் சொல்றேன், இந்த சத்தியம் உனக்குள்ள இருக்கிறதுனால உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய். இன்னைக்கு காலையில் யோவானை போல நானுடைய பிரதிநிதியாக இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகித்து வாழ்வீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற காரியம், இட் இஸ் மோர் லைக் எ டீச்சிங் செஷன். இது ரொம்ப ப்ரீச்சிங் செஷன் கிடையாது. இதில் ஒரு பெரிய வெளிப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறப்போ உங்களுக்கு எந்த குறையுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ உன்னுடைய ஆத்மா வாழுகிறது போலனா, ஆத்மானா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதை பல தடவை நம்ம பாடல்களாக பாடியிருக்கிறோம், பல தடவை இந்த வசனத்தை கேட்டிருக்கோம். உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா வாழ்வது போலனா ஆத்மானா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டாதான் ஆத்மா எப்படி வாழும் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆத்மாவில் சூப்பராக இருந்தால் போதும்பா, அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், உன் ஆத்மா வாழ்ந்துட்டா நல்லா இருக்கும். அது எப்படி வாழ்றதுன்னு தெரியல, அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் காட்டலான்ட்டு இருக்கிறேன். இயேசு வருகிறதற்கு முன்பாக ஆவி செத்த நிலைமையில் இருக்கு. ஆவி செத்து போயிருந்த ஆவியை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்போ ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஸோ எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த ஆவிக்கு சொன்ன வாக்கு தத்தம். நான் மரித்திருக்கிறேன், நான் இப்போ கிறிஸ்துவோடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் கிறிஸ்துவின் வலது பார்சத்தில், ஆண்டவர் எப்படி ஆண்டவருடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து இருக்கிறாரோ அவரோடய கூட நான் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த மாதிரி கலாத்தியரில் இருக்கிற பல வசனங்கள்லாம் எதோட சம்மந்தப்பட்டிருக்கு? இந்த ஆவியோட சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஸோ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இந்த ஆவியின் மனிதன் பாத்திரவான். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? இந்த ஆவியின் மனிதனை சாத்தான் தொடவே முடியாது. ஐசக் ஹேஸ் அ ஸ்பிரிட், ஐசக் ஹேஸ் அ சோல், ஐசக் ஹேஸ் அ பாடி. நீங்க பார்க்கிற ஐசக் வெறும் பாடி ஐசக்கை தான் பார்க்குறீங்க. இந்த மைண்ட் யாருக்குமே தெரியாது. என் மைண்டில் இப்போ என்ன யோசிச்சுக்கிறேன்னு தெரியாது. ஆனால் நாளாக நாளாக என் மைண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். என்னால் மைண்ட்லேருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. நான் மைண்டில் என்னென்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறேனோ அதெல்லாம் தான் என் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும். ஆனால் இந்த ஸ்பிரிட் மேன் இருக்கிறானே, ஐசக்குங்கிற ஸ்பிரிட் மேன், உங்கள் பேர் அங்கே சொல்லிக்கோங்க, இவனுக்கு மரணம் கிடையாது, இவனுக்கு வியாதி கிடையாது, இவனுக்கு அழுகை கிடையாது, இவனுக்கு வறுமை கிடையாது, இவனுக்கு பிரச்சனை கிடையாது, இவனுக்கு சமாதான குறைவுனா என்னன்னு கிடையாது. ஏன்னா இயேசு இந்த ஆவியோட, அவருடைய ஆவி கலக்கப்பட்டிருக்கு, இந்த ஆவி அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? இப்போ ஆவியில எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோம். நம்ம ஆவியில ஞானத்துல நிறைந்தவர்களா இருக்கிறோம், ஆவியில கிருபையில நிறைந்தவர்களா இருக்கிறோம், ஆவியில வரங்கள்ல நிறைந்தவர்களா இருக்கிறோம். ஸோ இந்த ஆவிக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா the spirit within you is so powerful. அந்த ஆவியை கொச்சப்படுத்த முடியாது, இந்த ஆவியை தீட்டுப்படுத்த முடியாது. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு, இதுதான் ஆத்மா. ஆத்மா என்னன்னா, இட் இஸ் யுவர் கம்ப்யூட்டர். உங்க மைண்டில் இருக்கிற கம்ப்யூட்டர். உங்க மைண்டுக்கு ரெண்டு காரியங்கள் தான் தெரியும். ஒன்று இப்படி திரும்ப தெரியும், இல்லைனா இப்படி திரும்ப தெரியும். இப்படி திரும்பி பார்த்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமே பார்த்துன்னு இருக்கும், சினிமா போஸ்டரே பார்த்துன்னு இருக்கும். யார் ஆக்டரு, யார் ஆக்ட்ரஸு, யார் கிரிக்கெட்டரு, இந்த உலகத்தில் என்னென்ன வியாதி வருது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ன, அந்த ஃபைல்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த உலகத்தில் பார்க்குறது. கொரோனா தெரியும், வியாதி தெரியும், அப்போலோ ஃபார்மசி தெரியும், ஹாஸ்பிட்டல்ஸ் தெரியும்,
ஆக்சிடென்ட்ஸ் தெரியும், வறுமை தெரியும், சம்பளம் தெரியும், கவலை தெரியும், எல்லா கண்ணீர் தெரியும் உலகத்தை பார்க்குறப்போ. ஒருவேளை இந்த ஆத்மா திரும்பி இதை பார்க்குறப்போ, இதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற, சிலுவையில் உண்டு பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள். பிடிச்சுக்கப்பா, சிலுவையில் உண்டு பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள். ஸோ இதை பார்க்க 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 இவர் வந்து ஜெயண்டா மாறுவார். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி இவர் ஜெயண்டா மாறுவார். வார்த்தையை பார்க்க பார்க்க இவங்க எல்லாமே ஐசக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நமக்குள்ள இருக்கிற 3 பகுதிகள். இது தெசலோனியன்ஸ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரத்தை பத்தி. ஸோ இவன் ஆத்மா ஆவியை பார்க்க பார்க்க, ஆவினா ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்மானம், ஆவியில எப்படி ஆண்டவர் உங்களோட கலந்துருக்கிறார், இதை பார்க்க பார்க்க உலகம் ஒன்று சொல்லும். ஆனால் உலகத்தோடைய வார்த்தையை இவனுக்கு கேட்காது. உலகம் சொல்ற இன்புட்ஸ் இவனுக்கு வராது. உலகம் பார்த்து பாவிங்கும், ஆனால் வார்த்தை சொல்லும் நீ நீதிமான்னு. உலகம் பார்த்து சொல்லும் நீ வறுமையில் பிறந்த, நீ குடிசை வீட்டில் தான் வாழ்கிற, கடைசி வரைக்கும் இந்த குடிசை வீட்டில் தான் இருப்ப. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. நீ கட்டாத வீடுகளும் நடாத தோட்டங்களும் நீ தோண்டாத கிணறுகளும் நான் உங்களுக்கு தருவேன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது போல ஆண்டவர் உனக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வார்த்தை சொல்லும். ஸோ இந்த ஆத்மா எப்படி வாழுதோ அது போல தான் நீங்கள் வாழுவீங்க. இந்த ஆத்மா இதை பார்த்துச்சுன்னா அப்படிதான் வாழுவீங்க. இந்த ஆத்மா அதை பார்த்துச்சுன்னா சோகமாரு. இந்த ஆத்மா இந்த உலகத்தை பார்த்துச்சுன்னா அப்படிதான் வாழுவீங்க. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, நீ எந்த அளவுக்கு வாழ்வேன்னா உன் ஆத்மா வாழுகிறது போல தான் நீ வாழ முடியும். இந்த ஆத்மா வாழ்ந்துருச்சுன்னா, ஒருவேளை காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மாவுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை வியாதியே வந்தாலும் இந்த ஆத்மாக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஆத்மா எதை நோக்கி பார்த்து வாழுகிற ஒரு ஆத்மானா, வார்த்தையை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து வாழுகிற ஒரு ஆத்மா. நிறைய பேருக்கு இந்த ஆத்மா டைமென்ஷன் புரியாதனால தான் இன்னும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய வியாதிகள் இருக்கு, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. பாருங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தில் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படியே வாமிட் எடுத்து சில பேர் சாத்தானோட பிடியிலிருந்து, அந்தகார கட்டுகள் நிறைய போஸ்டில் இருக்கும். சாத்தானுடைய பிடியா, வியாதியா, பண கஷ்டமா, எங்களுடைய கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், இப்படிங்கிற டெம்ப்ளேட்லாம் பார்த்துருப்பீங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற டைமென்ஷனே கிடையாது. பாருங்கள், ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் வந்து ஒரு வலு சர்ப்பத்தை போல வருகிறான், ஏமாற்றி பாவத்தை உள்ள துணிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் ஆபிரகாமோட வாழ்க்கையில், ஈசாக்கோட வாழ்க்கையில், யாக்கோபோட வாழ்க்கையில், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சந்ததியோட வாழ்க்கையில் டெலிவரன்ஸுங்கிற டைமென்ஷனே கிடையாது. டெலிவரன்ஸுங்கிற டைமென்ஷனும் சாத்தானுடைய செயல்பாடும் எப்போ பயங்கரமாக பைபிளில் சொல்லப்படுதுன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ, எப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவே வந்து டெம்ப்ட் பண்ணான் சாத்தான். ஸோ ஜீசஸ் வந்தப்போ இந்த சேட்டனோட கிரேட்டஸ்ட் டார்கெட் என்னன்னா, நம்மளுடைய ஆவியை அவனால தொடவே முடியாது. ஏன்னா நம்ம மறுபடி ஆவியில பிறந்து இயேசுவானவருடைய கலந்துருக்கிறோம். ஸோ சேட்டன்ஸ் கிரேட்டஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமா? இங்கே வந்துருவான். இன்னொன்று சொல்கிறேன், யோபுவோட சரீரத்தை தொட்ட மாதிரி உங்களுடைய சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை சாத்தான் தொட முடியாது. ஏன்னா நம்மளாம் என்னமான்கள், நம்மளாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால சத்தியம் உனக்குள்ள காணப்படுது அப்படின்னு காயுவை பார்த்து சொன்னாரோ, உனக்குள்ள இந்த சத்தியம் இருக்கு அப்படின்னு சகோதரர்கள் சொன்னாரோ, சகோதரர்கள் வழியா அவர் தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த சத்தியம் நமக்குள்ள தங்கி இருக்கிறதுனால சரீரத்தை தொட முடியாது. சொரியாசிஸ் சாத்தான் கொண்டு வர முடியாது, கேன்சர் சாத்தான் கொண்டு வர முடியாது, எய்ட்ஸ் சாத்தான் கொண்டு வர முடியாது. சேட்டன் cannot touch your body. ஆண்டவர்கிட்ட வந்து யோபத்தோட பெர்மிஷன் கேட்டு வரான். அந்த மாதிரியெல்லாம் உங்களை தொடர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட இப்போ பெர்மிஷன் கேட்க விட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தலை கிடையாது. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரு. He is a headless fellow. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஒரு தலையே இல்லாத ஆளியா? தலை இல்லாத ஒரு மிருகம் எப்படி இருக்கும்? தலையே இல்லாத ஒரு மரம் எப்படி இருக்கும்? தலையே இல்லாத ஒரு விலங்கு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும், அதுக்கு வல்லமையே இருக்காது. சாத்தானுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நசுக்கி இருக்கிறாரு. நசுக்கினது மாத்திரம் இல்லை, அவர் உங்களோடு ஒப்புரவாகி அவருடைய குமாரர்களாக, அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக நீங்களும் நானும் இருக்கிறதுனால சாத்தான் நம்மளுடைய சரீரத்தை தொடவே முடியாது. ஆனா எல்லாரும் சொல்றீங்களா? ஆனா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நீங்க நன்றி சொல்லலைன்னா உள்ள வந்துருவோம். கர்த்தர் செய்த, சாத்தான் சொல்லுவான், இன்னைக்கு என்ன செஞ்சாரு?
போன மாதம் என்ன செஞ்சார், நீ என்ன நன்றி சொல்லினே இருக்கிற. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா பாடணும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இப்படி பாடி பாருங்க, சாத்தான் வெட்கப்பட்டு போவான், உங்களுடைய ஆத்மாவை தொட வருவான். ஆனால் தொட முடியாது, ஏன்னா உங்க ஆத்மாவுக்குள்ள நன்றி உள்ள இருதயம் இருக்கும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில புரிந்து கொள்றீங்க? So Satan can only access your soul. அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு, நீ இதுல வாழ்ந்துட்டீன்னா நீ ப்ராஸ்பெரிட்டியில வாழ்ந்துட்ட. இதுல வாழாம காசு கிடைச்சாலும் இந்த காசை வச்சு உனக்கு எப்படி சம்பாதிக்கிறது பொழைக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. இந்த காசையும் விட்டுருவ. இந்த காசு ஓம் பின்னாடி தொடரதை விட்டுட்டு நீ காசுக்கு பின்னாடி தொடர ஆரம்பிச்சிருவ. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஸோ வாட் இஸ் சோல்? இப்போ ஆத்மானா நம்மளுடைய சரீரத்தில் 3 இருக்கு. இந்த சோலுக்கு, இந்த ஆத்மாவுக்கு 3 கேட்டகரி இருக்கு. எல்லாரும் சொல்றீங்களா? 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து மைண்டு. மைண்டுனா எண்ணங்கள். எத்தனை பேருக்கு எண்ணங்கள் ஒரு கடலை போல டெய்லி மோதி கொண்டிருக்கிறது? கடல் அலைய போல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு நாள் நீங்கள் தான் சூப்பர்மேன் மாதிரி இருப்பீங்க. ஒரு நாள் நீ உங்களுக்கு நான் பள்ளியாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே செவுத்து மேலே போயிட்டு இருப்பேனா, இந்த மாதிரி கேவலமான எண்ணங்களும் வரும். ஒரு நாள் யோசிப்பீங்க, இந்த முழு உலகத்தை நான் காப்பாற்றுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு குழந்தை அப்படியே ஸ்கூல்லேருந்து கீழே விழுகுது, உடனே போய் காப்பாற்றி நாங்கள் கொண்டு போய் சேவ் பண்ண, ஓ மை காட். இன்னொரு சில பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க, நான் செத்தா எப்படி இருக்கும், என் ஃபியூனலுக்கு யார் யார் வருவா, இவங்கெல்லாம் வருவாங்களா, எனக்கு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸில் லைக் போட்டவங்களாம் வருவாங்களா என் ஃபியூனலுக்கு. இந்த மாதிரி கேவலமான எண்ணமும் வரும் இந்த ஆத்மாவுக்கு. அதனால தான் உலகத்தார்கள் சொல்கிறாங்க குரங்கு புத்தின்னு. என்ன புத்தி? குரங்கு புத்தி. ஸோ இந்த மைண்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த உலகத்திலே ராஜா. நீங்கள் தான் அந்த உலகத்திலே கிங்கு. அம்பானியை விட பெரிய ஆள், இலான் மஸ்கை விட பெரிய ஆள். வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எல்லாருமே இதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்துவ தெரியாதவங்களை கூட நான் சொல்கிறேன், இந்த ஆத்மா, இந்த மைண்டை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆத்மாவில் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு மைண்டு. மைண்டுனா எண்ணங்கள், உங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற 10,000 எண்ணங்கள் ஒவ்வொரு நாள். அடுத்தது வில்னா சாய்ஸஸ், நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ்னால. நிறைய பேருக்கு ஏன் கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சாய்ஸஸ்னால. சாத்தான் ஆவியை தொட முடியாது, சாத்தான் சரீரத்தை தொட முடியாது. சாத்தான் எங்கே தொட்டான்? இங்கே தொட்டான். பான்பராகன்னு ஒன்றுக்கு தெரியுமா? ஒரு தடவை ட்ரை பண்ண ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார், நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். நீ தப்பு பண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுரு, உடனே சரியாயிரும். வாயத்தர ஒரு கூல் லிப்பு, இந்த மாதிரி பான் பராக, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வாய்க்குள்ளே போட வைப்பான். ஸோ உடனே இது எதுக்குள்ளே போடுறான்? மைண்டுக்குள்ளே போடுறான். இந்த மைண்ட் என்ன சொல்லும்? வாயை திறடாங்க. வாயை திறற உடனே இந்த மைண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வாய்க்குள்ளே போடுவான். ஸோ இந்த மைண்டு கரெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தில் கேன்சர் வந்து மரணத்துக்கு நேரம் ஏதுவாக சாத்தானுடைய செயல்பாடு எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆத்மாலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் சாய்ஸஸ். உங்களுடைய சாய்ஸஸ் உங்களுடைய கையில் இருக்கு. ஆண்டவர் வந்து சாய்ஸில் வந்து நிற்க மாட்டார். ஒருவேளை சாய்ஸுக்கு வந்து நின்றுருந்தா, இப்போ ஏவாள் ஆப்பிள் பிச்சாங்களா, ஆதாம் ஆப்பிள் பிச்சாங்களா? ஏவாள் பிச்சாங்க, பரவாயில்ல, ஓகே. ஏவாள் இப்படி பிச்சு இப்படி சாப்பிட போறப்போ அங்கிருந்து ஆண்டோடைய ஓங்கிய புயம் இறங்கி வந்து, ஆண்டோடைய நீதியின் வலது கரம், ஆண்டோடைய விரல் வந்து எப்படி செவுத்தில் எழுதுனதோ அதே போல ஆண்டோடைய விரல் வந்து இந்த கனியை சாப்பிட விடாதபடிக்கு தடுத்திருந்தால் பாவம் இந்த உலகத்தில் வந்திருக்காதே. அப்பையிலிருந்து ஃப்ரீ வில் தான், ஃப்ரீ சாய்ஸ் தான். இதில் ஆண்டவர் தலையிட மாட்டார். நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ், ஏன் இந்த சாய்ஸ் எடுத்துனே தெரில, ஹோலி ஸ்பிரிட் எங்கே போனார்? ஹோலி ஸ்பிரிட் இங்கே இருந்தார். நீங்கள் மட்டும் இப்படி திரும்பி இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்படி திரும்புறதை விட்டுட்டு இப்படி திரும்பி வாழ்ந்துட்டு இருந்து ஹோலி ஸ்பிரிட் எங்கே போனார்? அவர் சொல்ல, நான் இங்கேயே தான்டா இருந்தேன், இங்கேயே தான்மா இருந்தேன். என் சத்தம் உனக்கு கேட்கல, என் முகம் உனக்கு பார்க்க பிடிக்கல. இது எல்லாமே கிளாமரஸாக இருக்குது இந்த உலகம்னு சொல்கிறப்போ கண்ணால் பார்க்குறது, காலால் கேட்குறது, மற்றவங்களுடைய இருதயத்தில் வர ஃபீலிங்ஸு, யாராவது வந்து லைட்டாக உரசுனா அந்த உரசலுக்கு ஆசைப்பட்டு, ஸோ இந்த சைடை விட்டுட்டு இந்த சைடு திரும்புறது. இதனால என்னென்னா மைண்ட், உங்கள் சாய்ஸஸ் தப்பாகுது. பாருங்கள், இந்த ஆத்மாக்குள்ள 3 காரியங்கள் காணப்படுது. ஃபஸ்ட்டு மைண்டு, செகண்ட் வில், உங்களுடைய சாய்ஸஸ், மூணாவது உங்களுடைய இமோஷன்ஸ். உங்களுடைய இமோஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது உங்களுடைய இமோஷன்ஸ். உங்களுடைய இமோஷன்ஸ் வழியாக என்ன இருக்குன்னா, கோபம் வருகிறது, அன்ஃபர்கிவ்னஸ். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில்
யார் யார் மன்னிக்காத ஒரு இருதயத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஒரு பெரிய டெலிவரன்ஸை ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் பேசுகிறேன். மன்னிப்பு யாருக்கு தெரியுமா முக்கியம்? நீங்க மன்னிக்க போகிற ஆட்களுக்கு முக்கியம் கிடையாது, உங்களுக்கு முக்கியம். அவங்கள லூஸ்ல விட்டுருங்க. நீங்க பெரிய மனசோட பேச, ஐயோ நான் மன்னிச்சிட்டேன், அப்படி மன்னிச்சிட்டேன்னு பெருமைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அவங்க சூப்பராக தான் வாழ்வாங்க. நீங்க மன்னிக்காம இருந்தாலும் அவங்க நல்லா வாழ்வாங்க. அது எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஒரு ஆளை மன்னிக்கல, அவங்க என்ன கேவலமா போயிட்டாங்களா? ஜாம்னு வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒவ்வொரு நாளாக போயினுக்குன்னு அர்த்தம். டிங் 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 டிங். மன்னிப்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதோட இமோஷன்ஸ். ஸோ அந்த ஆத்மாவுக்குள்ள 3 கேட்டகரி காணப்படுது. என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மைண்ட், செகண்ட் வில்லுனா உங்களுடைய சாய்ஸஸ், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸஸும். மூன்றாவது உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய மைண்டில் தோணுகிற ஒவ்வொரு காரியத்தையும். ஸோ உங்களுடைய சோல், உங்களுடைய ஆத்மா எப்படி வாழும், உங்களுடைய ஆத்மா சுகித்து வாழுகிறதற்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உங்களுடைய அடையாளம். நிறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல அவங்களுடைய அடையாளம் என்னன்னே தெரியாம சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சுக்கு நீங்க வரப்போ நீங்க யாருன்னே தெரியாம, இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியாம நீங்க வரீங்க. இனிமேல் நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் தண்ணீராய் மாறுகிற அளவுக்கு அவர் சிலுவையில் பிரயாசப்பட்டு உங்களுக்கு இலவசமாக நன்மைகளை பெற்று தந்திருக்கிறாரு. உங்களுடைய அடையாளம் தெரிகிறப்ப தான் உங்களுடைய ஜெபம் மாறும். இன்னும் நிறைய பேர் ரட்டுடுத்தி ஏன் தெரியுமா ஜெபிக்கிறாங்க? அவங்க இன்னும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு அவங்க புரிந்து கொள்ளலை. இன்னும் நிறைய சர்ச்சில் சாக்கு போட்டு பண்ணுகிற ஜெபம்லாம் இருக்கு. இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்பா இதுக்காகப்பா நான் சிலுவைக்கு போனேன், என் ரத்தம்லாம் தண்ணீராய் மாறுகிற அளவுக்கு நான் அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் மறித்தனே, இன்னுமே பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறீங்களே. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படிப்பட்ட ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியணும். கெஞ்சுகிற ஜெபம். உங்களுக்கு முன்னாடி பாஸ்டராக இருக்கிற ஐசக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன் பையனுக்காக கூட ஜெபிக்காத, உன் பையனோட வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இன்னும் கர்த்தரை அறியணும்னு தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். இன்னும் கர்த்தரை அறியணுங்கிறது தான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கு. ஐ வாண்ட் டு நோ யூ மோர் டாடி. இது ஒரு விதமான ஜெபம். செகண்ட் ஜெபம் அதிகாரத்தோட பிரகடனப்படுத்துகிறது அடுத்த ஜெபம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? என் பையனுக்கு ஃபீவர் வருது, உடனே ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறவங்களுடைய ஜெபம் அப்படி இருக்காது. ஃபீவர் இருக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபீவரை பார்த்து நான் பேசுகிறேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமையை கொண்டு, எனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். நான் பேசும்பொழுது வானம் என் பட்சத்தில் செயல்படுகிறது. நான் பேசுகிறப்போ பரிசுத்த ஆவியானவர் என் பட்சத்தில் செயல்படுகிறார். நான் பேசுகிறப்போ தேவ தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி வராங்க. இப்படி தான் உங்களுடைய ஜெபம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தரை அறியணுங்கிற ஜெபம், செகண்டு அதிகாரத்தோடு இருக்கிற ஜெபம். பாருங்க, ரிவைவல் ப்ரேயர்லாம் இஸ் வண்டர்ஃபுல். இந்தியா ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு ஜெபம் இஸ் வண்டர்ஃபுல். ஆனால் அது அதிகாரத்தோடு இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் இந்தியா ரட்சிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சக்கூடாது. எத்தனை பேர் நான் புரிந்து கொள்றீங்க? உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் உரிமையோட கேட்பீங்களா, கெஞ்சுவீங்களா? ஏன் கெஞ்சுறாங்கன்னா அப்பானே தெரியல, கடவுளாக பார்த்துன்னுக்குறாங்க. அவர் கடவுளா? ஆமாம், கடவுளை தாண்டி அவர் என் அப்பாவாக இருக்கிறாரு. என் அப்பா கிட்ட நான் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. நான் உரிமையாக வாக்கின் பண்ணி அவருடைய பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபாயை எடுத்துக்கலாம். அவருடைய பாக்கெட்டில் என்ன இருக்கு? சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, பலன் இருக்கு, நன்மைகள் இருக்கு, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குது. எல்லாமே அவருடைய பாக்கெட்ல இருந்து நான் எப்போ வேணா எடுத்துக்கலாம். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? அதுக்காக பிரயாசப்பட்டு 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 60 வருஷத்தை வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிடுறாங்க மக்கள். ஜெபிக்கிறப்போ யாருக்குமே தெரியாம அறைக்குள்ள போய் தனியாக பிரைவேட்டாக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. பாருங்க, அந்தரத்தில் கேட்குற உங்களுடைய பிதா வெளியரங்கமாக பதில் அளிப்பார். ப்ரேயர் எப்படி இருக்கணுமா? ஆனால் இப்போ ப்ரேயர் ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ப்ரேயர் ஃபெஸ்டிவலாக மாறுறது எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் அதிகாரத்தோடு இருக்குதா, கர்த்தரை அறியணும்னு இருக்குதா, இல்லைனா கர்த்தரை பார்த்து கெஞ்சி மன்றாடணும்னு இருக்கா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க?
ஸோ உங்களுடைய அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நல்லவர்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரினுடைய தகப்பன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது தெரிஞ்சாலும் நான் பாவி கிடையாது, நான் நீதிமான்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருடைய செல்ல பிள்ளையாக ஆண்டோடைய மடியில் நான் அமர்ந்திருக்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்குன்னு? உங்களுடைய உண்மையான அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதா சோல் ப்ராஸ்பெரிட்டிக்கு ஃபஸ்ட்டு. உங்களுடைய ஜெபம் மாறிடும், உங்களுடைய துதி மாறிடும், உங்களுடைய ஆராதனை மாறிடும். நிறைய பேர் துதிக்க வரப்போ ஆராதிக்கிறப்போ இன்னும் ஏன் அழுகை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க? வர்ஷிப்பில் ஏன் இன்னும் அழுகை பாடல்கள் வருதுன்னா, ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய அப்பான்னு தெரிய மாட்டேங்குது. அவரோடு இருக்கிற உறவில் கர்த்தரை கொஞ்சணும் அப்படிங்கிற ரெவலேஷன் வர மாட்டேங்குது. இன்னும் ஆராதனை நேரத்தில் போய் நம்ம கஷ்டத்தை தான் கொட்டிகிட்டு இருக்கிறோம். நிறைய ஆராதனை பாடல்கள் உங்களுடைய ஆத்மாவை அழுக வைக்குது. ஆத்மாவை அழுக வச்சுச்சுன்னா உலகத்துக்கு நேராக தான் நடத்துது. அது கிறிஸ்தவ பாடல்களாக இருந்தாலும் உலகத்துக்கு நேராக தான் நடத்துது. ஆவிக்கு நேராக உங்களுடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் நடத்துறது இல்லை. வர்ஷிப் பண்ண வரீங்க. எத்தனை பேர் நீங்கள் காலையில் நல்லா வர்ஷிப் பண்ணீங்க? ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் ஸ்டைலாக ஆராதிக்கிறீங்க. சாரோனின் ரோஜாவே பலதாக்கின் லீலியே பலதாற்ற ராத்தமே, அந்த ஜோனுக்கு வந்து நிற்கிறீங்க. சரி, அப்படி பாடினாவது ஓகே. சில பேர் இப்படி கை கட்டுனுக்கிறீங்க. ஷாரோனின் ரோஜா, ஏன் இந்த டிவி இப்படி இருக்குது? ஏன் இந்த சிஸ்டர் இப்படி பாடினே இருக்கிறா மேலங்கிலையும்? ஏன் ட்ரம்மர் போட்டு அதை போட்டு டமால் 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 அடிச்சுனே இருக்கிறான், நம்மளை பாடமாக விடுறானா அப்படின்லாம் உங்களுக்குள்ள சாத்தான் சொல்லுவான். ஒருவேளை ட்ரம்ஸ் கம்மியாக வாசித்தாங்கன்னா நீ நல்லா பாடியிருப்படா. அது ரொம்ப இழுத்தடிக்கிறனால தான் உங்களால் பாட முடியாது. மென்ஸ் ப்ரேயர் மியூசிக்கே இல்லாமல் வைக்கிறோம், அப்பையும் பாடுறதில்ல. ஸோ உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நம்ம வைக்க போகிறோம். எப்படி ஆராதிக்கணும், எப்படி முழு பலத்தோடு ஆராதிக்கணும். வசனத்தில் சொல்லியிருக்க முழு பலத்தோடு ஆராதிப்பா. முழு பலன்னா என்னங்க? ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு ஆராதிக்கணும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோ, நான் உன் கண்ணை குத்துவேன் ஆராதிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஆராய்ச்சிருப்பீங்க. ஆனால் அவர் நேசிக்கிற தகப்பன்னு சொன்னால, ஓ நான் என்ன பண்ணாலும் அவர் நேசிப்பார் தானே. மறந்துடாதீங்க, எந்த அளவுக்கு உங்கள் அப்பாவாக இருக்கிறாரோ அதே போல் சர்வ வல்லமையுடைய தேவனாகவும் இருக்கிறாரு. அவருடைய கண்கள் இன்னும் அக்கினி ஜுவாலையாக தான் இருக்குது. அவருடைய வார்த்தை கேதுரு மரங்களை இன்னும் அசைத்து கொண்டு தான் இருக்குது. அவருடைய சத்தம் அந்த உலகத்தையே ஷேக் பண்ணுங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஹி இஸ் வர்தி ஆஃப் யுவர் வர்ஷிப். நிறைய பேர் ஒழுங்காக ஏன் வர்ஷிப் பண்ணுறது இல்லைன்னா, ஏன்னா அந்த உலகத்தார்கள் மாதிரியே வர்ஷிப் பண்ணுறாங்க. இந்த உலகத்தார்கள் என்ன சொல்லுது, சினிமா என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அழுகும் பொழுது அப்படியே இருதயத்தை உடைத்துருவ அப்படின்னு. என்னென்னா ஒரு சென்டிமெண்டலான சீன் பார்க்குறப்போ நீங்கள் அழுகிறீங்கள, இது பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நினைக்கிறீங்க அதான் என்கவுண்டர் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அழுது முடிச்சுட்டு அதே ஆள தான் போவீங்க. வர்ஷிப்பில் அழுகிறதெல்லாம் முக்கியம் இல்லை. வர்ஷிப்பில் அவருடைய முகத்தை பார்த்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், நாளைக்கு ஒரு கோல்டு காயினை கொடுங்க அப்படின்லாம் ஆராதிக்கக்கூடாது. நான் இப்போ ஆராதிக்கிறேன், நாளைக்கு பையனுக்கு ஒரு எஜுகேஷனல் ஃபீஸை கட்டி முடிச்சிருங்க அப்படி ஆராதிக்க கிடையாது. மரணமோ ஜீவனோ வாழ்வோ தாழ்வோ எந்த அளவுக்கு நீங்கள் மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களோ அதே போல் உங்களுடைய ஆராதனையில் சூழ்நிலையை பேஸ் பண்ணி இல்லை, நீங்கள் ஆராதனைக்கு பாத்திரர். அதனால் இன்னைக்கு காலையில் முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வருகிறப்ப தான் உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து சுகித்திருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுச்சுல, கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்து கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்க, டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு. இன்றைக்கி பார்க் ரோடு வழியாக போயிட்டுருக்கிறேன். பார்க் ரோட்டில் ஒரு கோயில் இருக்குது, இந்து கோயிலில். காலையில் 5 மணிக்கு பயங்கரமான BMW கார் நிப்பாட்டிட்டு அவங்க வேஷ்டியை கட்டிட்டு சட்டை கிட்டெல்லாம் இல்லாமல் படுத்து உருள்றாங்க. எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே பார்க்குறதில்ல. ரோட்டில் படுத்து உருண்டு பட்டையை போட்டுக்கின்னு ஏதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் சாண்டிங்லாம் பண்ணிவிட்டு. இந்த தேவ பக்தி ஜென்ரலாகவே இந்திய மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இருக்கிற இந்திய மக்களுக்கே யாருக்கு தெரியுமா கம்மியாக இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ பைபிள் இங்கே வந்துடுச்சு ப்ரோ, ஐபேடில் பைபிள் படிப்பேன், அப்படியே பாட்டு எனக்கு பிடிச்சா பாடுவேன். இன்னொரு பேர் எக்ஸ்கியூஸ் என்னன்னா, பாட்டு ஒழுங்காக வரமாட்டேங்குது அதனால பாடுறதில்ல. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் நம்ம சர்ச்சில் யாருமே கொடுக்கக்கூடாது. நாளைக்கு வாய் கோணிச்சுன்னா சுத்தமாக பாட முடியாது அப்போலாம் சொல்ல மாட்டேன். வாய் நல்லா இருக்கிறப்போ, கை நல்லா இருக்கிறப்போ, கால் நல்லா இருக்கிறப்போ நல்லா தட்டி முடிச்சிருங்க, பாடி முடிச்சிருங்க. ஆண்டவர் அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். இதுவும் ஒன் ஆஃப் த நோக்கம். ஆண்டவர் நம்மை உண்டு பண்ணியிருக்கிறது கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக, ஜெபம் பண்ணுகிறதற்காகலாம் உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு. ஆனால் ஆராதனை உங்களுடைய கடமையாக இருக்குது. முழு பலத்தோட இன்னையிலிருந்து நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னும் ஒரு தடவை கூட எந்த வர்ஷிப் லீடரும் நம்ம சர்ச்சில் ஏறி கரங்களை தூக்கு, கால்களை உதறு, இங்கே தட்டு, இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ளேருந்து ஒரு நதி புரண்டு ஓடணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், உங்களுடைய ஆத்மா ஆவியை பார்த்து களி கூறணும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க?
இதெல்லாம் பண்ணாதாங்க ஒரு பெரிய செழிப்பின் வாழ்க்கைக்குள்ள நீங்க போக முடியும். தேர் ஆர் லாட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். நீங்க ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய பசங்களுக்கு அப்பதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்பா எந்த அளவுக்கு ஆராதிக்கிறதோ அந்த மாதிரி தான் பையன் ஆராதிப்பான். நம்ம பையனுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னாக்காக ஆராதிங்க. அப்பதான் பசங்க, ஓ எங்க அப்பாவே கைத்தட்டுறாரு, நானும் கைத்தட்டணும் போல. யூ இன்ஸ்பயர் த ஜெனரேஷன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நீங்க கைத்தட்டலன்னா உங்க பையன் கிரிக்கெட் மேட்ச் தான் கைத்தட்டிட்டு இருப்பான், கோலி 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 அப்படின்னு. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், யூ பிரிங் அ பிக் சேஞ்ச் இன் யுவர் ஃபேமிலி. ஸோ உங்களுடைய அடையாளம் ரொம்ப முக்கியம். அதே 1:28 ஆதாமுடைய ஃபஸ்ட்டு வேலை, ஆதாமை எதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணினார்னா, ஃபஸ்ட்டு கர்த்தரோடு இருக்கிற உறவுக்காக. செகண்ட், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமை படைச்சிட்டு ஆதாம் மேல ஒரு பிளெஸ்ஸிங் வருது. அந்த பிளெஸ்ஸிங் என்னன்னா, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற, எல்லாத்திலையும் பலுகி பெருகிற. இதுல கூட அந்த வார்த்தை இருக்கு, ஃப்ளரிஷிங் அண்ட் பீங் ப்ராஸ்பரஸ். நீங்க பலுகி பெருகணுங்கிறது மேல இருக்கிற தகப்பனுடைய இன்டென்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாசமா போகணுங்கிறது மேல இருக்கிற அப்பாவோட இன்டென்ஷன் கிடையாது. நீங்க பலுகி பெருகணுங்கிறதுக்காக தான் அவர் மேல இருந்து எல்லாத்தையும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனும் எப்படி பலுகி பெருகுவாங்கன்னு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆத்துமா வாழணும். அதுக்கு நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குள்ள யாரு அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். நீங்க யாருமே அடிமை கிடையாதுங்க. நீங்க யாருமே இந்த இடத்துல பாவி கிடையாது. உங்களுடைய பாவங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம் வழியாக தான் உங்களை பார்க்கிறாரு, உங்களுடைய சந்ததியை பார்க்கிறாரு. அவருடைய ரத்தத்தின் வழியாக உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறாரு. யூ நீட் டு நோ யுவர் ட்ரூ ஐடென்டிட்டி இன் த லார்ட். உங்களுடைய மனம் புதிதாகணும். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய மனம் புதிதாகணும். ரோமர் 12:2 வாசிக்கலாம், டக்குன்னு வாசிக்கலாம். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்குதுன்னா, உங்களுடைய மனம் புதிதாகணும். உங்களுடைய ஆத்துமால நான் சொன்னேன், உங்களுடைய மைண்டு ரெனியூ ஆகணும். மைண்டு எப்போ ரெனியூ ஆகணும்னா, புதிய தலைமுறை நியூஸ் சேனலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு ரெனியூ ஆகாது, மைண்டு கேவலமாகும். இன்ஸ்டாகிராமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு ரெனியூ ஆகாது. ஸ்னாப்சாட்டு, ஃபேஸ்புக்கே என்ன நேரமும் பார்த்துட்டு, யூடியூப்பை என்ன நேரமும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு ரெனியூ ஆகாது. உலகத்துக்கு நேராக தான் உங்களுடைய மைண்டு திரும்பும். மைண்டு எப்போ ரெனியூ ஆகணும்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியவும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகணும். யுவர் மைண்ட் ஷுட் பி ரெனியூடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் வார்த்தை கேட்குறீங்க? இந்த மைண்ட் எப்படி ரெனியூ ஆகணும்னா, தேவனுடைய வார்த்தையின் படியாக தான் மைண்ட் ரெனியூ ஆகும். இப்போ இன்னைக்கு காலையில் இந்த சர்மன் கேட்குறீங்க, இது மட்டும் போதாது. இந்த சர்மனில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வீட்டில் போய் மெடிடேட் பண்ணணும். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, இந்த வீட்டில் போய் பைபிள் வாசிக்கிறவங்க, வீட்டில் போய் மறுபடியும் மெசேஜ் கேட்குறவங்களாம் வாழ்க்கையில் பொழைக்க தெரியாதவங்கன்னு. இல்லைங்க, அவங்க தான் வாழ்க்கையில் பொழைக்க தெரிஞ்சவங்க. இன்னமும் மற்றவங்க எல்லாருமே கலெக்டர் வேலை செய்கிற மாதிரியும், வீட்டில் போய் பைபிள் வாசிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரியும், இவங்க மட்டும் பைபிள் வாசிக்கிறதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார். உங்கள் வேலை என்னப்பா? இவங்களுக்கு வேலையே இல்லை, அதனால் பைபிள் வாசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நேசமும் பிரியத்தினால நீங்கள் மறுபடி அவரோட பேசுறீங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இதே ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் மாதிரி நம்மளோட இருந்திருக்கணும். ஒருவேளை தோராவை வாசிக்கலன்னா, அவனே பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து ஒரு சாத்தை போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, உடனே சர்ச்சை முடிஞ்சோன்னே வேகமாக கறிக்கரைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி பைபிளை தூக்கின்னு ஓடின்னு போய் அப்படியே விரித்து அதை பார்த்துட்டு, இதுதான் ஆதியாகமம், யாத்திராகமம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி படிச்சிருப்போம். ஆண்டவர் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மளை அறியாமே நம்ம சோம்பேறித்தனம் ஆகிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய நண்பர்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் இருக்குங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு சின்ன தம்பி எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு தொழு ஆரம்பிச்சிருவான். பாருங்கள், பயங்கரமான பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பாங்க, லெதர் பிஸ்னஸ், ஹோட்டல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு, ஆனால் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வந்து வெளியே செப்பலை கழட்டிட்டு காலை கழுவிட்டு உள்ளே போய் தொழுதுட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஏன்னா கடவுள் மேலே வச்சிருக்கிற ரெவரன்ஷியல் ஃபியர். நீங்கள் ரெவரன்ஷியல் ஃபியர் வச்சுருந்துன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. சபைக்கு வரதையும் ஆண்டவரை தேடிதலும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. எங்கள் வேலையில் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற ஒரு 30,000 ரூபாய்க்கு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. அண்ட் அவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க. உங்கள் பாஸை யாருமே பார்த்ததில்ல தெரியுமா? நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறீங்க, உங்கள் பாஸ் பேர் கூட தெரியாது. உங்கள் ஓனர் பேர் சொல்கிறேன்.
நீங்கள் விப்ரோவில் வேலை செஞ்சீங்கன்னா ப்ராப்ளி அவர் பேர் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பாதி பேருக்கு யார் உங்கள் கம்பெனியை ஓன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. மேபி உங்கள் கம்பெனி ஓனர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கூட இருப்பாரா இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க. உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் அ க்ளூ. ஆனால் அந்த கம்பெனிக்கு நீங்கள் உண்மை உள்ளவனாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு கடைசியாக போகிறதுக்கு ஐ எம் வெரி பிஸி. ஏன்னா நம்மளாம் நரேந்திர மோடி பாருங்க, நம்ம இங்கே ஆன் பண்ணால் தான் இந்தியா செயல்படும். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மனம் இன்னும் புதிதாகலை. மனம் உலகத்துக்கு பின்னாடி, காசுக்கு பின்னாடி இன்னும் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் மனம் புதிதாகணும். ஸோ சோஷியல் மீடியா பார்த்துருந்தீங்கன்னா மனம் புதிதாகாது. அன்வான்ட் நியூஸை பார்த்தீங்கன்னா மனம் புதிதாகாது. இந்த உலக செய்திகளை கேட்டுருந்தீங்கன்னா மனம் புதிதாகாது. தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தீங்கன்னா புதிதான மனமும் கேவலமான மனமும் மாறிடும். யாராவது தப்பானோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ரொம்ப நாளாக ஹேங் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே அன்பிளாக் பண்ணுங்கள், இன்றைக்கே கட் பண்ணுங்கள். அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல. அந்த தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாது. உங்களை ரொம்ப மோசமான நிலைமையில் விட்டுரும். இங்கே பாருங்கள், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, நான் ஒரு பாஸ்டர். இதே இவாஞ்சலிஸ்ட் இருந்துச்சுன்னா ஏசாயாலேருந்து ஒரு வசனத்துலேருந்து பயங்கரமாக ப்ரீச் பண்ணிட்டு நான் போக முடியும். ஏசாயாலேருந்து ஆண்டவர் உங்களை எப்படியோ அவாந்திர வெளியில் ஆறுகளை ஓட செய்வார். மேவி போசேது காலு சும்மினவனாக இருந்தாலும் தாவீது நினச்சி சவுலோட செஞ்ச உடன்படிக்கையினால் மறுபடி அரண்மனைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொன்னால் உடனே என்னையும் ஆண்டவர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போவார், எனக்கும் சாப்பாடு போடுவார். இப்போ காலு சூமின மாதிரி இருக்கிறேன், ஆனால் நாளைக்கே நான் அரண்மனைக்கு போவேன், கர்த்தரனுடைய தலையை உயர்த்துவார், நான் வாழாகாமல் தலையாக இருப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டு பம்ப்டாக போவீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சர்ச்சஸ், நிறைய கூட்டங்கள் இது வெறும் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டு இருக்குது. அதே இடத்துல இருக்கிறப்போ ஜஸ்ட் பம்ப்ட் அப். அதெல்லாம் ரொம்ப அவசியம். அதெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை காட்டுகிறதுக்கு அந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் போதாது. ப்ராஃபட்டிக்கல் டைமென்ஷன் மட்டும் போதாது. உங்களுடைய ஆவியை அப்படியே கைத்தட்ட வைக்கிற டைமென்ஷன் மட்டும் போதாது. உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற டைமென்ஷன் சபையில் இருக்கணும். ஸோ இன்னைக்கு காலையில் அப்படிப்பட்ட டைமென்ஷன்லேருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஸோ பிகாஸ் ஐ எம் அ பாஸ்டர், உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்யணும்னு திட்டமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தோட இந்த காரியங்கள்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இது கோபத்தோட பகிர்ந்து கொள்ளலை. நம்ம எல்லாருமே கர்த்தர் முன்குறித்திருக்கிற அந்த நிலைமைக்கு வாழ்ந்து சுகித்திருக்கணுமே. நம்மளுடைய பசங்க நல்லா வாழணுமே, அவங்களுக்கு நல்லா கல்யாணம் நடக்கணுமே, நம்ம யாருமே வியாதியில் மடிந்து போகக்கூடாது, யாரும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு சிலுவையில் செஞ்சு முடிச்சதில் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஸோ உங்களுடைய மைண்ட் ரெனியூ ஆகணும். தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு போருக்கு போயிட்டு வரான். போருக்கு போயிட்டு, இது ஏற்கனவே பேசியிருக்கிறேன், போருக்கு போயிட்டு வரப்போ அவனோட மனைவி பிள்ளைகள்லாம் எதிரிகள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்புறம் கூட இருந்தவங்களே அவனை சாகடிக்கலான்னு நினைக்கிறாங்க. சாகடிக்கலான்னு நினச்ச உடனே அவன் கர்த்தருக்குள்ளே அவனை திடப்படுத்தி கொள்ளுகிறான். ஹீ ஸ்ட்ரெங்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் தி லார்ட். ஏன் கர்த்தருக்குள்ளே அவனால் திடப்படுத்தி கொள்ள முடிஞ்சிச்சு சாகிற நிலைமைன்னா, ஏன்னா அவனுடைய மைண்டு, ஆத்துமா எப்படி இருந்துச்சு? ஆண்டோடைய பேசி 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 பலத்தால் இருந்துச்சு, பலத்தால் நிரம்பி இருந்துச்சு. ஹிஸ் மைண்ட் வாஸ் அ ஸ்ட்ராங் மைண்ட். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேரோட மைண்ட் என்ன தெரியுமா? உங்களை பார்த்து சிரித்தாலும் குத்தமாக இருக்குது, உங்களை பார்த்து முறைச்சாலும் குத்தமாக இருக்குது. சிரிச்சிட்டா ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, ரொம்ப திமிர் வந்துருச்சு போல். மைண்டு அப்போவே அவுட்டுன்னு அர்த்தம். உலகத்தையே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, வசனத்தை பார்க்கவே நினைத்தோம். உங்களை பார்த்து முறைச்சார்னா வேறு யாரையே பார்த்து முறைச்சிருப்பாரா இருக்கும். என்னை பார்த்து ஓமை எங்கள் குடும்பத்தை பார்த்தாலே இவங்களுக்கு ரொம்ப இளக்காரமாக போச்சுல்ல, கொஞ்சம் அப்பையிலேருந்தே இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டர் கொஞ்ச நாளாகவே இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இவங்களுடைய பேச்சு இப்படிலாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி பரவலாக சபையில் காணப்படுது. இந்த மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய ஆத்மா வாழாது. ஆத்மா வாழ்ந்தால் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. அடுத்தது நான் சீக்கிரம் முடிக்கிற 5 minutesல வில் அண்ட் சாய்ஸஸ். நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் ரொம்ப 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 முக்கியம். யோசேப்பு என்கின்ற நபர் சொந்த சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்படுகிறாரு. தள்ளப்பட்டது மாத்திரம் இல்லை, சாகடிக்க ட்ரை பண்ணுறாங்க, சாகடிக்க முடியல. ஸோ அதனால் தொலை தூரத்துலேருந்து வந்தவங்க அவனை எடுத்துகிட்டு போய் எகிப்தில் விற்று போடுறாங்க. அங்கே போனாலும் அங்கே பிரச்சனை. போத்திபார் வீட்டில் இன்னொரு ப்ராப்ளம். நினச்சிருந்தா ராஜா ஆனதுக்கப்புறம் போத்திபாரையும் செஞ்சுருக்கலாம், போத்திபாரோட மனைவியும் தூக்கில் போட்டிருக்கலாம். இது ரெண்டுமே அவர் பண்ணல. ஸோ ரொம்ப நாள் கழித்து அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் சகோதரர்கள்லாம் வராங்க. ஒருவேளை நான் யோசிப்பாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்கே வருகிறப்பே கண்ணு எடுத்திருப்பேன். உங்களை பற்றி தெரியல, நீங்களாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க, நான் எடுத்திருப்பேன். ஏன்டா டே குழிக்குள்ளையாடா போட்டிங்க, அங்கேயே எகிப்து டெரிட்டரிக்குள்ளேயே உங்களை வட விட்டுருக்கூடாது.
ஏன் என்ன சாதாரண என்னுடைய பலவர்ணி அங்கேயே உரித்து போட்டீங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் உயிரோடு இருக்கிறேன்னு கூட சொல்லலை, செத்து போயிட்டேன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. என் அப்பா எந்த அளவுக்கு என் மேலே நேசத்தை வச்சுருந்தாரு, உங்களை அங்கேயே சுட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் யோசேப்பு அப்படி நினைக்கல. ஏன்னா ஆத்துமா வாழுகிறது. இது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டினா, நான் ஆண்டவருடைய பிரதிநிதிடா, நான் ஆண்டவருடைய ராஜாடா, நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நீ பேசினாலும் பிரச்சனை இல்லை, நீ பேசாட்டியும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ தீங்கு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு உதவி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்னை பார்த்து சிரிச்சாலும் பிரச்சனை இல்லை, என்னை பார்த்து திட்டினாலும் பிரச்சனை இல்லை, என்னை புகழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியில் வாழ்கிறேன். இதுதான் என் ஆத்மா வாழ்கிறது போல. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொரணம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சியில் இருப்பீங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? உங்க சொந்தக்காரங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த மாமா கிட்ட ஒரு 50 நாள் பேசுறது இல்லை. நிறைய பேருக்கு 50 வருஷம்லாம் ஆயிடுச்சு. எப்படி இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம குடும்பத்தை பார்த்து ஏதோ சொல்லிட்டு போட்டோம். கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்மளே வார்த்தையை அப்பப்போ விட்டுறோமா இல்லையா? இங்கே வர அலையிலையா தோத்திரமா இருக்கு. வீட்டுக்கு போனால் என்னென்ன வரும்னு நமக்கு தான் தெரியும், என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு. ரிசர்ச் பண்ணி டிக்ஷனரியிலேருந்து எடுத்து அடுக்கடுக்கி வைப்போம். எல்லா வார்த்தைகளையும் பேசுவோம். நம்மளே அப்படி பேசுகிறப்போ அவங்க சொல்கிற வார்த்தையை நம்மளை எதுக்கு பாதிக்க விட்றீங்க? எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த காலையில் செய்து கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். சோல் ப்ராஸ்பெரிட்டி இன்க்ளூட்ஸ் ஃபர்கிவ்னஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். யார் மேலேயும் ஒரு பெரிய கோபத்தையும் சுமையும் வைத்துக் கொள்ளாதீங்க. நம்ம சர்ச்சில் இருக்கவங்களுக்கு ஒரு எனிமி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஒரு எனிமி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதோ இல்லையோ அது செகண்ட் டிபார்ட்மெண்ட். ஒருத்தருக்கும் ஒரு எதிரி இருக்கக்கூடாது. உலகமே உங்களை எதிர்த்தாலும், உலகமே உங்களை பார்த்து இவன் தாண்டா என்னோட எதிரின்னு சொன்னாலும் உங்களுக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, நிறைய பேர் அலையிலே சொல்லலை. ஏன்னா இப்பயே ஓடுவார் அவர் மூஞ்சில். மிஸ்டர் சேகர், மிஸ்டர் லோகேஷ் அவர்லாம் ஓடின்னு இருப்பாங்க. அப்படியே எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? யூ ஷுட் நாட் ஹேவ் எனி எனிமீஸ். ஹல்லேலூயா. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவனுடைய சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு ஏதுவான சாய்ஸஸ் இருக்குது. அடுத்தது வந்து சரண்டரிங் டு காட். ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு ஆண்டவர் விடுவிக்கிற தேவன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் சுகம் அளிக்கிற தேவன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஒருவேளை சுகம் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ப்ரே பண்ண வந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து அந்த சர்ச்சில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப கோவம் பிரதர் அப்படின்னாங்க. ஏன் அப்படி கோவம்னா, நான் பண்ணாத ஜெபம் கிடையாது, நான் போகாத டாக்டர் கிடையாது, ஆனால் என் சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருக்குது. எனக்கு சர்ச்சில் வந்து மைக்கு பிடிக்கல, எனக்கு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண பிடிக்கல, எனக்கு வந்து ஆனால் சர்ச்சில் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க, ஆனால் இது எதுவுமே பண்ண பிடிக்கல, ஏன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. நான் சொன்னேன், அற்புதத்தை செஞ்சால் தான் நீங்கள் ஆண்டவர் ஆராதிப்பீங்களா? அற்புதம் வரலன்னா யுவர் அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறபடினாலும் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? பாருங்கள், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆபிரகாம் தான் ஆண்டவருடைய நெருங்கிய நண்பன். நான் போன வாரம் கூட பேசினேன். ஆபிரகாமுக்கு செஞ்ச உடன்படிக்கையினால தான் எல்லா பழைய ஏற்பாடு புத்தகங்களும் இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைங்க. ஆனால் ஆபிரகாமை எதுக்கு தெரியுமா அனுப்புறாரு? அபிமலேக் என்கின்ற ராஜாவோட மனைவியோட கர்ப்பத்தை திறக்கிறதுக்கு ஆபிரகாம் அனுப்புறாரு. எந்த அளவுக்கு டெஸ்ட் பாருங்க. ஏன்பா, எனக்கு குழந்தை இல்லை, அந்த அம்மாவோட கர்ப்பத்தை திறக்க தெரிஞ்சா என் ஜெபத்துக்கு என் மனைவியோட கர்ப்பத்தை திறக்க தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கலாமா இல்லையா? ஆனால் இவர் போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இவர் ஒரு செக்யூரிட்டியில் இருந்தார். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏன்னா இவருக்கு ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் அப்படிங்கிற நாமத்தை ஆபிரகாம் புரிஞ்சிருந்தாரு. அதனால் இவருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. எனக்கு ஆசீர்வாதம் வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு இந்த வியாதியில் நான் ரொம்ப நாள் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ஃபைண்ட் மை ரெஸ்ட் இன் த லார்ட். இப்படி நீங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய ஆத்மா வாழுங்க. யுவர் சோல் வில் ப்ராஸ்பர், யுவர் மைண்ட் வில் ப்ராஸ்பர். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி ஸோ செக்யூர்ட் இன் த லார்ட். இந்த காலை வேளையில் எல்லாரும் ரொம்ப செக்யூர்டாக இருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி அருமையாக வழி நடத்துகிறாரோ அந்த இடத்துல நல்லா செக்யூர்டாக இருங்க. நீங்கள் மாளிகையில் இருக்கிறது தான் ஐஸ்வர்யம் கிடையாது. நீங்கள் சின்ன வீட்டில் சந்தோஷத்தின் சத்தத்தோடு உங்களுடைய வீடு நிரம்பி இருந்தால் அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம், தெரியுமா? மாளிகையில் இருக்கிறவங்களாம் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போன வாரம் சொன்னேன், கான்ஃபிடன்ஸ் குரூப்புங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட CEO அவர் கன்னை வச்சு சுட்டு இந்த காலத்துலையும் சூசைட் பண்ணிக்கிறார். அவ்வளோ காசு இருக்கிறவங்களுக்கு ஏன் சூசைட்? சுஷாந்த் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிலாவில் ஒரு லேண்டு வாங்கினாராம். அந்த அளவுக்கு பணக்காரர். இங்கே லேண்டு வாங்கினது 10 நிலாவில் லேண்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ காசு மாத்திரம் வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது இல்லை, ஆத்மா வாழணும். ஆத்மா வாழணும். உங்கள் பசங்களை பற்றி ஊரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய ஆத்மா வாழணும். உங்கள் பையனோட வாழ்க்கை சரியில்லை, அவனை அங்கே பார்த்தேன், அவன் ரொம்ப மோசமான பையனாக இருக்கிறானே அப்படின்னு மற்றவங்க வந்து வேணுக்குன்னே உங்ககிட்ட சொல்கிறப்போ உங்களுடைய ஆத்மா வாழணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்குதே அப்படின்னு மற்றவங்க சொல்கிறப்போ உங்களுடைய ஆத்மா வாழணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு யூ ஹேவ் டு சரண்டர் டு காட். சரண்டர் டு காட்னா இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தாருன்னா அவர் டெய்லி போர் அடிக்கிறப்பெல்லாம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிருக்கலாம். உங்களை மாதிரி என்ன மாதிரி கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் மொஜிட்டோ குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மொஜிட்டோ அப்படின்னாருனா வந்திருக்கும். வேறு என்னென்ன சொல்லலாம், கேஎஃப்சி அப்படின்னா வந்திருக்கும். ஏன் கீழ்காற்ற அனுப்பிச்சு தான் காடைகள் வரணுமா இப்படின்னு பண்ணால் வந்திருக்குமா? ஆனால் அவர் சொல்கிறாரு, மேலே இருக்கிற பிதா சொல்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. இட் இஸ் அ கம்ப்ளீட் பிளேஸ் ஆஃப் சரண்டர். நீங்கள் உங்களுடைய ஆத்மா எப்படி தெரியுமா வாழும்? கம்ப்ளீட் பிளேஸ் ஆஃப் சரண்டருக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வரணும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற காரியம், நான் இந்த வருஷத்துலேயே பேசின சர்மன்லேயே ரொம்ப ப்ரொஃபவுண்டான சர்மன் இதுதான். ஏன் ப்ரொஃபவுண்டான சர்மன்னா, இந்த சர்மன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இது வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங் கொடுக்குதான் எனக்கு தெரியல. நீங்கள் கேட்குறப்போ அப்படியே உற்சாகப்பட்டு வெளியே போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிற காரியம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் கம்ப்ளீட் தலையெழுத்தையே மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களோட வாழ்க்கையில் செய்து முடிக்கும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஸோ எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுறீங்கன்னு தெரியும். சி, சரண்டரிங் இட் இஸ் அ கிரேட் போஸ்டர். ஆராதனை என்ன தெரியுமா? இட் இஸ் நத்திங் பட் சரண்டரிங் டு காட். எது வந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறப்போ உங்களுடைய ஆத்மா வாழும். அடுத்தது லிவிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நான் டக்குன்னு சொல்லிக்கிறேன். சங்கீதம் 16:11 சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு மகிழ்ச்சியை தரும். தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ். ஸோ கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறப்போ உங்களுடைய ஆத்மா சுகித்து வாழும். இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து பயங்கரமாக தலை விரிச்சு போட்டு ஆடின்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் தான். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் ரீலை பார்க்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத காரியங்கள் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே போகுது. தேவையில்லாத மற்றவங்களை குத்துறது, மற்றவங்களை கீழே தள்ளுறது, மற்றவங்களை அட்டாக் பண்ணுறது. ஏன்னா இந்த மைண்டில் எதை ஃபீட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதாவாக மாறிடுவீங்க. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? பாருங்கள், உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் கலீக்ஸ் எல்லாம் எந்நேரமோ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எங்கே காசு போட்டால் காசு வரும், இதையே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்க முடியாது. எங்கே காசு போட்டு எங்கே காசு எடுக்கலாம், இதையே தான் பேசின்னு இருப்பீங்க. கொரோனா பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே வியாதியை பற்றியே தான் உங்களுடைய எண்ணம் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போலோக்கு மாஸ்டர் செக்கப் போனாங்கன்னா உங்களுக்கும் மாஸ்டர் செக்கப் போகணும் போல் இருக்கும். மாஸ்டர் செக்கப் அவங்க வைக்கிறதே அவங்களுக்கு வண்டி ஓடணுங்கிறதுக்காக. மாஸ்டர் செக்கப்னு கூப்பிட்டு இலவசமான மாஸ்டர் செக்கப்னு நீங்கள் ஜாலியாக அப்போலோலேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க ஜி அப்படின்னு போவீங்க. அங்கே தேவையில்லாதது ஒரு ரெட் பிளட் செல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஆத்மாவில் கொஞ்சம் விதையை விதைச்சிருவாங்க. உடனே ஒருவேளை கேன்சராக இருக்குமோ, கை கூட இப்போலாம் கருப்பாக இருக்குடி, ஒரு மாதிரி நெயில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகிட்டுக்குது, என் கால் கூட லைட்டாக சூம்பின மாதிரி இருக்கு, எல்லாம் கால்லாம் சூப்பராக இருக்கும். உடனே இங்கே யோசிக்கிறது, மரணத்துக்கு நேராக யோசித்து இந்த ஆத்மா வந்து பாடியை பார்த்து சொல்லும், ஆமாம்ல உன் பாடி சரியில்லைல்ல, உன் பாடி கருப்பாயிருச்சுல, இதையே மெடிடேட் பண்ணி வியாதியை கொண்டு வருகிற வல்லமையும் இந்த ஆத்மாவுக்கு இருக்குது. அதனால தான் சாத்தான் இந்த ஆத்மாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஐ வாண்ட் யூ டு லிவ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். பாருங்கள், நல்ல ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தெய்வீகமான ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். யாராவது தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒரு சிங்கம் எந்த அனிமலை தெரியுமா பிடிக்குது? வீக்கான அனிமலை பிடிக்காது. கூட்டத்திலேருந்து எந்த அனிமல் தனியாக போகுதோ அந்த தனியாக போகிற அனிமலை தான் இந்த சிங்கம் துரத்தி அந்த தனியாக அனிமலை காலி பண்ணுது. யாராவது நான் தனியாகவே இருந்துப்பேன், தனியாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்னா சாத்தானுடைய கிரேட்டஸ்ட் ப்ரேவாக நீங்கள் மாறிடுவீங்க. அதனால தான் ஆவிக்குரிய ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்குறீங்க? காட்லி ஃபெலோஷிப் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கவரிங்கை கொண்டு வரும். நான் உண்மையான காட்லி ஃபெலோஷிப் சொல்கிறேன். காட்லி ஃபெலோஷிப்புங்கிற பேரில் காசிப் பண்ணுற ஃபெலோஷிப்பை நான் சொல்லலை. உண்மையான காட்லி ஃபெலோஷிப்பில் உங்களுக்கு கவரிங் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வருவேன், ஆராதிச்சு முடிச்ச உடனே நான் பாட்டுக்கு போயிடுவேன். பாஸ்ட்டுக்கு எனக்கு வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. என்கிட்ட நல்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்க. நான் வரதும் தெரியாது, டக்குன்னு போயிடுவேன். நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன். நான் வளவளப்பு கொலையெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு வருவேன் போவேன். பரவாயில்ல, 2 வார்த்தை நின்று பேசின்னு போங்க. ப்ராஃபிட்டிக்காக ஆண்டவர் உங்களுடைய வாயிலிருந்து பேசுவார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க?
லிவிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அடுத்தது ப்ராக்டிசிங் கிராட்டிடியூட். நன்றி உள்ள இருதயம் எத்தனை பேருக்கு இருக்கு? உங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேலைக்காக நன்றியா இருக்கிறீங்களா? நிறைய பேர் எப்பொழுதுமே அன்சாட்டிஸ்ஃபைடு. நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் போய் நானும் பெட்டியும் சாப்பிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டி உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னா, என்னது இது காய்கறி, என்னது குழம்பு, சூப்பராக இருந்துச்சு குழம்பு, காய்கறி அருமையாக இருந்துச்சு. அவங்க மூஞ்சி எப்படி ஃபிக்ஸ்டாக இருக்குது. அவன் பையன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணான். பையனும் அம்மா ஒரு டேட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவன் பையன் சொல்கிறான், அம்மா இது நல்லா இருக்குமா, இதை சாப்பிடுமா, அது சாப்பிடு. இப்படி ஃபேஸை எப்படி ஃபிக்ஸ்டாக இருக்குது. இவங்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனாலும் இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நாங்கள் இப்போ இன்னொரு காஃபி கடைக்கு போகிறோம். இங்கே பக்கத்தில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போகணும். அந்த காஃபி கடை என்டாஸ்லாம் பண்ணல, நீ தனியாக வந்து என்கிட்ட பேசுங்க, நான் எந்த கடைன்னு சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கடை தான். ஃபில்டர் காஃபி, கொஞ்சம் முறுக்கு அதெல்லாம் கிடைக்கும். போய் ரைட்டில் இருந்தால் இருக்கும். அங்கே போனேன். அந்த அந்த சேல்ஸ் விற்கிறதுக்கு ஒரு குடும்பமாக சேர்ந்து அவங்க சேல்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு சின்ன காஃபி கடை தான். எல்லாருமே சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்கய்யா. நான் போன உடனே 4 பேர் இப்படி தான் இருப்பாங்க. நான் என்னன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன். மேபி அவங்களுக்கு கால் கூட வலிக்கலாம், இல்லைனா முது கூட வலிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன யங் கேர்ள்ஸ் ஆர் டூயிங் த பிஸ்னஸ். அவங்க அப்பா அம்மா 2 பேரும், அவங்க அம்மாலாம் வயசானவங்களாக இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க லைட்டாக பெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. நான் பெட்டிக்கிட்ட சொன்னேன், நம்ம இப்படி தான் இருக்கணும். நம்ம ஆல்வேஸ் ஈன்ட்டே இருக்கணும். பரவாயில்ல, கஷ்டம் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அஸ் சாய்ஸ். முதுகு வலி கூட இட்ஸ் ஜஸ்ட் அஸ் சாய்ஸ். முதுகு வலி இருக்குது, ஒரு அல்வா காட்டணும்னா முதுகு வலியெல்லாம் போயிருதில்ல, ஒரு பிரியாணி காட்டணும்னா முதுகு வலி எங்கேயோ போயிருதில்ல. அப்போ ஆண்டோடைய பிரசனத்தில் உங்களுடைய ஆத்மா வாழுகிறப்போ இப்படியே இருக்கக்கூடாது. எந்நேரமும் அப்படியே நல்லா சிரிச்ச முகத்தை, உங்களை பார்த்த உடனே இயேசு இவர்களுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கணும். வீட்டுக்கு போனோன்னா மனைவி எப்போவுமே எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் எப்போவுமே எப்படி இருக்குது. இந்த முக பாவனைகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூடை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் சிரிக்கிறதுனால யாரும் உங்களை கீழே மிதிச்சுட்டு போக மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் கெத்தை மெயின்டைன் பண்ணால் தான் மற்றவங்க நம்மளோட பேசுவாங்க. அப்போலாம் கிடையாது. மற்றவங்க பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், நம்மளுடைய சிரிப்பு இருக்கணும், நம்மளுடைய ஹானஸ்டான ஃபீலிங்ஸ் இருக்கணும். நான் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டுங்க. நான் ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட். இப்போது அப்பப்போ கூட என்னை பார்த்துருப்பீங்களா இருக்கும். நான் சர்ச் முடிஞ்சோடனே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஐசோலேட்டிங் மை செல்ஃப். நான் அப்படியே தனியாக போய் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸில் நான் போய் உட்காந்துக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன மோல்ட் பண்ண ஆரம்பித்தார். நான் இதுக்காக உன்னை பாஸ்டர் ஆகலை, நீ பாட்டுக்கு ப்ரீச் பண்ணிவிட்டு போய் தனியாக உட்காரதுக்காக பாஸ்டர் ஆகலை, எல்லாத்துக்கிட்டையும் தனியாக போய் பேசு. நீங்கள் ஒருவேளை என்னை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட்ட கூட நான் 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன மோல்டு பண்ணார். இது சின்ன குழந்தைங்க தான் சாட்சி. ஈவினிங் சர்வீஸில் வர ஒவ்வொரு ஃபெய்த்து, லியாரா, கெட்ஸி எல்லாரும் என்கிட்ட வந்து தனியாக பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. எந்த சர்ச்சில் எந்த பாஸ்டர்கிட்ட இப்படி போய் பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன மோல்டு பண்ணார். ஏன்னா யார்கிட்டையும் பேச எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு புரிஞ்சிச்சு, தேர் இஸ் சம்திங் இன் ஷோயிங் காட்ஸ் லவ், கிராட்டிடியூட். ஒரு விதமான நன்றி உள்ள இருதயத்தோடய உங்களுடைய வாழ்க்கையை அப்ரோச் பண்ணும். யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். 100 கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஒரு ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூடோட இருங்க. கடைசியாக நான் கிராட்டிடியூட்னு சொல்கிறப்போ பவுலை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. பவுல் வந்து நிறைய நிருபங்கள் எங்கிருந்து தெரியுமா எழுதினாரு சொல்லுங்க. லொகேஷன் எங்க? மைசூர் பேலஸா? எங்கிருந்து எழுதினாரு? சிறைச்சாலை. சாதாரண சிறைச்சாலையில், இருட்டாக இருக்கிற சிறைச்சாலை. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த சிறைச்சாலையில் தனி டாய்லெட் கிடையாது, சிறைச்சாலை தான் டாய்லெட்டு. அந்த சிறைச்சாலையில் எலிகள் ஓடும், பூச்சி இருக்கும், 24 மணி நேரம் ஸ்மெல் இருக்கும். இந்த ஆள் நல்லா வாழ்ந்த ஒரு ஆள், நல்லா வாழாத ஒரு ஆள்னா பரவாயில்ல, ஜாம்னு ராஜா மாதிரி ஒரு வாழ்ந்த ஆள். இவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவ அறிவிற்காக லாபமானது எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன்னு ஜெயிலில் உட்காந்து எப்படி தெரியுமா இருது? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்ன நக்கல் இருக்கணும் அவருக்கு. ஜெயிலில் உட்காந்துட்டு எழுதுகிற லெட்டரை பாருங்க. Be joyful always, and again I say rejoice in the Lord. அப்போ என்ன லெவல் ஆஃப் எக்ஸ்டசியில் வாழ்ந்திருப்பாரு மனுஷன். ஆத்மா வாழ்கிறது.
அப்படின்னா சூழ்நிலைக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் வேற உலகத்தில் வாழ்கிறாரு. அந்த உலகத்துக்கு நீங்கள் எல்லாரும் போகணும். அதுதான் கிறிஸ்துவின் மறைவில் வாழுகிற ஒரு உலகம், கிறிஸ்துவின் ரெஸ்ட்டில் வாழுகிற ஒரு உலகம். கடைசியா obedience to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்குன்னு சொல்கிறப்போ தேவ மனிதர்களுடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சாரபாத் விதவை ஒருத்தி இருந்தா, அவள் மகனோட மறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. கடைசி கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தா. உடனே இந்த தகு ப்ராஃபிட் வராரா எலியா, இவருக்கு அப்போவே பயங்கர நக்கல் இருந்திருக்கு. போய் சொல்லியிருக்கிறார், நீ சாகு, உன் சாவெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரொட்டி பண்ணி கொடு அப்படின்னு. உடனே வாட் கட்ஸ் டிட் ஷி ஹேவ்? உடனடியாக எப்படி இந்த அம்மா அவருக்கு ஒரு ரொட்டியை செஞ்சு கொடுத்தாங்க. தேர் இஸ் அ சர்டன் லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ் இருக்கிறப்போ உங்களுடைய ஆத்மா வாழுகிறது. ஆத்மா வாழ்ந்த உடனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்கிற வார்த்தையின்படி அவங்களுடைய மாவு பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் குறைவுபடவே இல்லை. ஏன்னா ஒபீடியன்ஸ் டு த வேர்ட். நீங்கள் கண்மூடித்தனமாக வார்த்தையை விசுவாசிக்கிறப்போ உங்களுடைய ஆத்மா ரெஸ்ட்டுக்குள்ளே போகும், ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸ்குள்ளே போகும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ சர்ச்சஸில் பரவலாக காணப்படுகிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இட் இஸ் அ டிசீஸ். எந்த நபரை காட்டிலும் இன்னொரு நபருக்கு எக்ஸ்ட்ரா ரெவலேஷன் தெரிஞ்சாலும் யூ ஷுட் நாட் கேரி அ ப்ரைட் வித் இன் யூ. இந்த சிஸ்டருக்கு என்ன தெரியும் வசனம், நாங்கள் போய் லெஃப்டில் போய் ரைட்டில் வந்து அப்படியே சென்டரில் வருவோம். ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். கர்த்தர் பெருசாக உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. ஆவியில் எளிமையாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள். பி ஹம்பிள் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் லிசன் டு அதர்ஸ். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறப்போ இப்போ யோவான் எழுதுனது போல நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க. ப்ராஸ்பெரிட்டியும் எதுவும் சேர்ந்துருக்கு பாருங்க, ஹெல்த்தும். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும்? சுகமும் வரும். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். எல்லாம் இருக்கிறவங்களை எழுமி இருக்கலாமா?